ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அத்தியாயம் 7. பிறருடன் சேர்ந்து வேலை செய்தல். மற்ற குடிநோயாளிகளுடன் நாம் தீவிரமாக வேலை செய்வதைப் போல் குடியிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்வது வேறு எதுவும் இல்லை என்பதை செயல்முறை அனுபவம் காட்டுகிறது. வேறு வகை செயல்பாடுகள் தோல்வியடையும் போதும் இது வெற்றி பெறும். இது நமது 12வது வழிமுறை. நீங்கள் அடைந்த நன்மை பற்றி மற்ற குடிநோயாளிகளுக்கு சொல்லுங்கள். வேறு யாராலும் உதவி செய்ய முடியாத போது உங்களால் முடியும். மற்றவர்கள் தோல்வியடையும் போதும் உங்களால் அவர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். அவர்கள் மிகவும் நோயுற்றிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் தோன்றும். மனிதர்கள் நலனடைவதை பார்ப்பது, அவர்கள் பிறருக்கு உதவி செய்வதை கவனிப்பது, தனிமை உணர்ச்சி மறைந்தோடுவதை காண்பது, உங்களை சுற்றி ஒரு தோழமை கூட்டம் உருவாவதை பார்ப்பது, நிறைய நண்பர்களை பெறுவது. இந்த அனுபவத்தை நீங்கள் நழுவ விட்டுவிடக்கூடாது. அடிக்கடி புதியதாய் வரும் குடிநோயாளிகளுடன் ஒருவருக்கொருவருடனும் தொடர்பு கொள்வது எங்கள் வாழ்க்கையின் பிரகாசமான அம்சமாகும். ஒருவேளை குடிப்பழக்கத்திலிருந்து மீள நினைக்கும் குடிநோயாளிகளுடன் தொடர்பில்லாமல் இருக்கலாம். மருத்துவமனைகள், மருத்துவர்கள், மத குருமார்கள் இவர்களை கேட்டால் உங்களுக்கு எளிதில் சிலர் கிடைப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு உதவுவார்கள். ஒரு மத பிரசாரம் செய்பவராகவோ சீர்திருத்தவாதியாகவோ வேலையை தொடங்காதீர்கள். துரதிர்ஷ்டமாக நிறைய தப்பெண்ணங்கள் உள்ளன. அவற்றை தூண்டிவிட்டீர்களானால் அது உங்கள் வேலைக்கு இடைஞ்சலாக இருக்கும். மத குருமாரும் மருத்துவரும் விஷயம் தெரிந்தவர்கள். நீங்கள் விரும்பினால் அவர்களிடம் இருந்து நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஆயினும் உங்களுக்கு குடி அனுபவம் இருப்பதால் மற்ற குடிநோயாளிகளுக்கு நீங்கள் ஒப்பற்ற வகையில் பயன்படுவீர்கள். ஆகவே ஒத்துழையுங்கள். ஒருபோதும் குற்றம் காணாதீர்கள். நம்முடைய ஒரே நோக்கம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே. ஒரு குடிநோயாளிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக கண்டுபிடித்தீர்களானால் அவரை பற்றி என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அத்தனையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் குடியை நிறுத்த விரும்பவில்லை என்றால் அவரை குடியிலிருந்து நிறுத்தி வைக்கும் முயற்சியில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். பின்னால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அவருடைய குடும்பத்தாருக்கும் இதே அறிவுரைதான். அவர்கள் ஒரு நோயாளியை கையாளுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவர் குடியை நிறுத்த விரும்புகிறார் என்பதற்கான அடையாளம் ஏதாவது தெரிந்தால் அவர் விஷயத்தில் அதிக அக்கறையுள்ள ஒருவரிடம் விவரமாக பேசுங்கள். அப்படிப்பட்ட நபர் பொதுவாக அவருடைய மனைவியாக இருப்பாள். அவருடைய நடத்தை, அவருடைய பிரச்சனைகள், அவருடைய பின்னணி, அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறதென்பது மற்றும் அவருடைய மத பற்றுதல்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய இடத்தில் உங்களை வைத்து பார்ப்பதற்கு நீங்கள் குடிகாரனாக இருந்து அவன் உங்களுக்கு உதவ நினைத்தால் அவர் உங்களை எப்படி அணுக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த தகவல்கள் தேவையாகும். சில சமயங்களில் மீண்டும் ஒரு இடைவிடா குடிவெறியாட்டம் போடும் வரை காத்திருப்பது நல்லதாக இருக்கலாம். அவருடைய குடும்பத்தார் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஆனால் அவர் உடல்நிலை ஆபத்தானதாக இல்லாவிட்டால் இந்த ஆபத்தான முயற்சியை எடுப்பதுதான் நல்லது. அவர் அதிகமாக குடித்து போதையில் இருந்தாலோ அவருடன் விவகாரம் வைத்து கொள்ள வேண்டாம். அவர் மிகவும் கேவலமாக நடந்து கொண்டு அவனுடைய குடும்பத்தார் உதவி கோரினால் மட்டும் தலையிடலாம். அவருடைய குடிவெறியாட்டம் நிற்கும் வரை காத்திருங்கள். குறைந்தபட்சம் ஒரு தெளிவான இடைவெளியாவது வரட்டும். அந்த சமயத்தில் அவனுடைய குடும்பத்தார் அல்லது ஒரு நண்பர் அவரிடம் அவன் குடியை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரா, அதற்காக அவர் எவ்வளவு தூரம்
போகத் தயாரா என்று கேட்கட்டும். அதற்கு அவர் சரி என்று பதில் சொன்னால், அந்த சமயத்தில் உங்களை குடியிலிருந்து மீண்டவர் என்று அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் ஒரு தோழமை இயக்கத்தை சார்ந்த ஒருவர் என்று விளக்கப்பட வேண்டும். இந்த இயக்கத்தினர் தாங்கள் நலனடையத்தான் ஒரு பகுதியாக பிறருக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றும், நீங்கள் அவரை பார்க்க விரும்பினால் அவர் மகிழ்ச்சியோடு உங்களை சந்தித்து பேசுவார் என்றும் சொல்லப்பட வேண்டும். அவருக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லை என்றால் வலியச் சென்று அவரை சந்திக்க முயலாதீர்கள். அவரது குடும்பத்தாரும் வெறி பிடித்தாற்போல் எதையாவது செய்யும்படி வற்புறுத்தி வேண்டக்கூடாது. அவர்கள் உங்களை பற்றியும் அதிகம் சொல்லக்கூடாது. அவருடைய அடுத்த வெறியாட்டம் நிற்கும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். இந்த சமயத்தில் அவர் கண்ணில் படும் இடத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தை வைக்கலாம். இந்த விஷயத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதிமுறை ஏற்படுத்த முடியாது. இந்த விஷயங்களையெல்லாம் குடும்பத்தார் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறிய ஆவல் கூடாது என்று அவர்களை எச்சரியுங்கள். அது காரியத்தை கெடுத்துவிடலாம். பொதுவாக குடும்பத்தார் உங்களுடைய கதையை அவருக்கு சொல்ல முயலக்கூடாது. முடிந்தால் அந்த குடி நோயாளியை அவருடைய குடும்பத்தார் மூலம் சந்திப்பதை தவிர்க்கலாம். ஒரு மருத்துவர் அல்லது சிகிச்சை மையம் மூலம் அணுகுவது இன்னும் நல்லது. உங்களுடைய குடி நோயாளியான நண்பரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருந்தால் சேர்க்கலாம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் அன்றி வலுக்கட்டாயமாக சேர்க்க வேண்டாம். மருத்துவர் நினைத்தால் அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உள்ளது என்று சொல்லலாம். உங்களுடைய குடி நோயாளி நண்பர் சிறிது நல்ல நிலைக்கு வந்தபோது உங்களை சந்திக்குமாறு மருத்துவர் யோசனை கூறலாம். நீங்கள் ஏற்கனவே குடும்பத்தாருடன் பேச இருந்த போதிலும் முதல் நாள் அவர்கள் பேச்சை எடுக்க வேண்டாம். இந்த சூழ்நிலையில் அவர் தன்னை யாரும் வற்புறுத்தவில்லை என்பதை காண்பான். தன்னுடைய குடும்பத்தாருடைய ஓயாத நச்சரிப்பு இல்லாமல் உங்களுடன் பேசலாம் என்பதை உணர்வார். இன்னும் தடுமாறிக்கொண்டு இருக்கும் சமயத்தில் அவரை போய் பாருங்கள். சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர் அதிகமாக செவி கொடுக்கலாம். முடிந்தால் உங்கள் குடி நோயாளி நண்பரை தனியாக பாருங்கள். முதலில் பொதுப்படையாக எதை பற்றியாவது பேசுங்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பேச்சை குடிபோதையின் ஏதாவது ஒரு அம்சத்திற்கு திருப்புங்கள். உங்களுடைய குடிக்கும் பழக்கம், இந்நோயின் அறிகுறிகள், உங்களுடைய அனுபவங்கள் பற்றி போதுமான அளவு அவருக்கு சொல்லுங்கள். அப்போது அவரும் தன்னை பற்றி பேசலாம். அவர் பேச விரும்பினால் பேச விடுங்கள். அப்போது நீங்கள் உங்களுடைய வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மேலும் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். அவர் பேசுவதில் விருப்பம் காட்டாமல் இருந்தால் உங்களுடைய குடி வாழ்க்கை பற்றி மேலோட்டமாக நீங்கள் குடிப்பது நிறுத்தியது வரை சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு உங்களால் எப்படி குடியை விட முடிந்தது என்பதை சொல்லாதீர்கள். அவர் கருத்தூன்றி கேட்கும் மனநிலையில் இருந்தால் குடியினால் நீங்கள் பட்ட தொல்லைகளை விரிவாக எடுத்துச் சொல்லுங்கள். ஆனால் பெரிய பிரசங்கம் செய்யவோ அறிவுரை கூறவோ முயலாதபடி கவனமாயிருங்கள். அவர் கவலையற்ற மனநிலையிலிருந்தால் நீங்கள் செய்துள்ள தப்பு தண்டாக்களை பற்றி வேடிக்கையாக அனுபவங்களாக சொல்லுங்கள். அவருடைய கதைகள் சிலவற்றை சொல்ல வையுங்கள். குடியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை அவர் காணும்போது உங்களை ஓர் குடியாளி என்று விளக்கி கூற தொடங்குங்கள். நீங்கள் எப்படி திகைத்தீர்கள், கடைசியில் எப்படி நீங்கள் ஒரு நோயாளி என்பதை அறிந்தீர்கள் என்பதை சொல்லுங்கள். குடியை நிறுத்த நீங்கள் எப்படியெல்லாம் போராடினீர்கள் என்பதை சொல்லுங்கள். எந்த மாதிரி மனநிலை திருப்பம் மீண்டும் முதல் கோப்பை மதுவை குடிக்க செய்கிறது என்பதை விளக்குங்கள். குடிநோய் பற்றி என்னும் அத்தியாயத்தில் நாங்கள் விளக்கியிருப்பது போல் நீங்களும் செய்யலாம். அவர் குடிநோயாளியாக இருந்தால் உங்களை அவர் உடனே புரிந்து கொள்வார். உங்கள் மனதின் முரண்பாடுகளை தன்னுடைய சில முரண்பாடுகளுடன் அவர் ஒத்திருப்பதை காண்பார்.
அவர் உண்மையான குடிநோயாளி என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் இந்நோயின் குணப்படுத்த முடியாத தன்மை பற்றி பேசத் தொடங்குங்கள். முதல் கோப்பையை குடிக்கும்போது இருக்கும் விந்தையான மனநிலை எப்படி சுயசக்தியை வழக்கம் போல் வேலை செய்ய விடாதபடி தடுக்கிறது என்பதை உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து எடுத்துக்காட்டுங்கள். இந்த கட்டத்தில் அவர் ஏற்கனவே இந்த புத்தகத்தை பார்த்திருந்து அதை பற்றி விவாதிக்க அவராக விரும்பினாலன்றி அதை பற்றி பேசாதிருங்கள். அவரை ஒரு குடிநோயாளி என்று முத்திரை குத்தாதபடி கவனமாயிருங்கள். அதை அவராக கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் அவனால் தன் குடியை கட்டுப்படுத்த முடியும் என்கிற கருத்தில் விடாப்பிடியாக இருந்தால் அவருக்கு ஒருவேளை அது சாத்தியமாகலாம். அவர் ஒரேடியாக குடிக்கு அடிமையாகி இராவிட்டால் என்று சொல்லுங்கள். ஆனால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் தன் முயற்சியில் மட்டும் குணமாவது அரிது என்பதை வற்புறுத்துங்கள். கட்டுப்படுத்த முடியாத குடி ஒரு நோய், ஆளை கொல்லும் நோய் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கட்டுப்படுத்த முடியாத குடிநோயாளியின் மனநிலை, உடல்நிலையை பற்றியே பேசுங்கள். அவர் கவனம் முக்கியமாக உங்கள் சொந்த அனுபவத்தின் மீதே சென்று கொண்டு இருக்கும்படி செய்யுங்கள். தங்களுடைய ஆபத்தான நிலையை உணராத எத்தனையோ பேர் நாசமடைந்தார்கள் என்பதை விளக்குங்கள். மருத்துவர்கள் பொதுவாக குடிநோயாளியிடம் முழு கதையும் சொல்வதில்லை. சொல்வதினால் நல்ல பலன் ஏதும் கிடைக்கும் என்று தெரியாதபோது எதற்காக சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். அவர்கள் நினைப்பதும் சரிதான். ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத குடியின் நம்பிக்கையற்ற நிலை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் உங்களிடம் அதற்கு தீர்வு உள்ளது. விரைவிலேயே உங்கள் நண்பர் தன்னிடம் குடிநோயாளியின் தன்மைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் அவற்றில் பல இருப்பதாக ஒப்புக்கொள்வார். அவருடைய சொந்த மருத்துவரே அவரிடம் அவர் ஒரு குடிநோயாளி என்று சொல்ல சம்மதித்தால் மிகவும் நல்லதே. இப்பொழுது உங்கள் நண்பர் நிலைமையை முழுவதுமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் எப்படி குணமடைந்தீர்கள் என்பதை அறிய அதிக ஆவல் கொண்டு விட்டால் அவர் விரும்பினால் அவரே உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கட்டும். உங்களுக்கு நேர்ந்ததை அப்படியே சொல்லுங்கள். அதிலுள்ள ஆன்மீக அம்சத்தை தாராளமாக வற்புறுத்துங்கள். அந்த ஆள் பகுத்தறிவுவாதியாகவோ நாத்திகனாகவோ இருந்தால் இறைவனை பற்றி உங்கள் கருத்தை அவர் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது வற்புறுத்தி சொல்லுங்கள். அவருக்கு விருப்பமான எந்த கருத்தை வேண்டுமானாலும் அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அவருக்கு அது அர்த்தமுள்ளதாக இருந்தால் சரிதான். தன்னை விட வலிமை பொருந்திய ஒரு சக்தி உள்ளது என்பதை நம்பவும். ஆன்மீக தத்துவங்களின்படி வாழவும் அவன் தயாராக இருக்கிறானா என்பது முக்கியம். அப்படிப்பட்ட மனிதரிடம் பேசும்போது ஆன்மீக தத்துவங்களை பற்றி விளக்க அன்றாட வாழ்க்கைக்குரிய மொழியை பயன்படுத்துவதே நல்லது. சில சமய தத்துவ சொற்கள், கருத்துக்கள் ஏற்கனவே அவன் மனதை குழப்பியிருக்கலாம். அவனுடைய தப்பெண்ணங்களை கிளறுவதில் லாபமில்லை. உங்களுடைய நம்பிக்கை, உறுதிகள் எப்படி இருந்தபோதிலும் அவரிடம் இது போன்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். உங்களுடைய நண்பர் ஏதாவது சமய பிரிவினால் சேர்ந்தவராக இருக்கலாம். அவருடைய சமய கல்வியும் பயிற்சியும் உங்களுடையவைகளை விட மிக உயர்ந்ததாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருப்பதை விட புதிதாக நீங்கள் என்ன சொல்லிவிடப் போகிறீர்கள் என்று அவர் நினைப்பான். ஆனால் தன்னுடைய நம்பிக்கைகள் ஏன் பலனளிக்கவில்லை, உங்களுடைய நம்பிக்கைகள் பலனளிப்பதாக தெரிகிறதே, அது எப்படி என்று அறிய அவனுக்கு ஆவல் இருக்கும். நம்பிக்கை மட்டும் போதாது என்பதற்கு அவன் உதாரணமாக இருக்கலாம். நம்பிக்கை உயிர் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அதனுடன் தியாகமும் சுயநலமற்ற ஆக்கரீதியுள்ள செயலும் சேர வேண்டும். மத விஷயமாக போதனைகள் சொல்வதற்காக நீங்கள் போகவில்லை என்பதை அவர் தெரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அவருக்கு மதத்தை பற்றி உங்களை விட அதிகம் தெரிந்திருப்பது மிகவும் சாத்தியமே என்று சொல்லுங்கள். ஆனால் அவருடைய சமய நம்பிக்கையும் அறிவும் எவ்வளவு ஆழமாக இருந்த போதிலும் அவர் அவற்றை வாழ்க்கையில் செயல்படுத்தியிருக்க முடியாது.
செயல்படுத்தி இருந்தால் அவர் குடிக்க மாட்டான் என்கிற விஷயத்தை அவர் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒருவேளை உங்களுடைய கதை தனக்கு நன்கு தெரிந்திருந்த கருத்துக்களை அவர் எங்கு செயல்படுத்த தவறிவிட்டார் என்பதை அறிய உதவும். நாம் எந்த குறிப்பிட்ட மதப்பிரிவையும் சேர்ந்தவர்கள் அல்ல. பெரும்பாலான பிரிவுகளுக்கு பொதுவான அடிப்படை தத்துவங்கள் பற்றியே நாம் பேசுகிறோம். உங்கள் செயல் திட்டத்தை அவருக்கு விளக்குங்கள். நீங்கள் எப்படி சுய பரிசீலனை செய்தீர்கள், எப்படி உங்கள் கடந்த காலத்தை நேராக்கிறீர்கள், ஏன் இப்பொழுது அவருக்கு உதவி செய்ய முயன்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டதை அவருக்கு சொல்வது நீங்கள் குணமடைவதற்கும் உதவுகிறது என்பதை அவர் உணரும்படி செய்யுங்கள். இது முக்கியம். உண்மையில் நீங்கள் அவருக்கு உதவுவதை விட அவர் உங்களுக்கு அதிகமாக உதவலாம். அவர் எந்த வகையிலும் உங்களுக்கு கடன்பட்டிருக்கவில்லை என்பதையும், அவர் தன் சொந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்ட பின் மற்ற குடிநோயாளிகளுக்கு அவர் உதவ முயல்வார் என்பதையே நீங்கள் எதிர்பார்ப்பது என்பதையும் தெளிவாக்குங்கள். அவருடைய சொந்த நலனை விட பிறர் நலனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை குறிப்பாக தெரிவியுங்கள். நீங்கள் அவரை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவே இல்லை. உங்களை அவர் பார்க்க விரும்பவில்லை என்றால் பார்க்க வேண்டியதில்லை என்பதை தெளிவாக்கிவிடுங்கள். நீங்கள் இனி அவரை பார்க்க வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டால் நீங்கள் அதற்காக மனம் வருந்தக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு செய்த உதவி விட அவர் உங்களுக்கு அதிக உதவி செய்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு செய்த உதவியை விட அவர் உங்களுக்கு அதிக உதவி செய்திருக்கிறான். நீங்கள் அவனுடன் நடத்திய பேச்சு நிதானமானதாகவும் அமைதியாகவும் புரிந்து கொள்ளும் மனித பண்பு நிறைந்ததாகவும் இருந்தால் ஒருவேளை நீங்கள் ஒரு நண்பரை உண்டாக்கியிருக்கலாம். குடிநோய் பிரச்சினை பற்றி அவர் மனதை நீங்கள் உலுக்கியிருக்கலாம். அது நன்மைக்கே. எவ்வளவு அதிகமாக அவர் தன்னுடைய நிலைமை நம்பிக்கைக்கு இடமில்லாதது என்று உணர்கிறாரோ அந்த அளவிற்கு நல்லது. அப்பொழுது பெரும்பாலும் அவர் உங்கள் யோசனைப்படி நடப்பார். உங்களுடைய நண்பர் நமது செயல் திட்டம் முழுவதையும் தான் பின்பற்ற தேவையில்லை என்பதற்கு காரணம் காட்டலாம். மற்ற மனிதர்களிடம் தனது பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியதற்கும் தீவிரமான மனசுத்தம் செய்யும் வேலை பற்றிய எண்ணம் அவரிடத்தில் எதிர்ப்பை தூண்டக்கூடும். அவரிடம் அப்படிப்பட்ட கருத்துப்போக்கு இருக்குமானால் அதை மறுத்து பேச வேண்டாம். நீங்களும் ஒரு சமயம் அவரைப் போலவே நினைத்ததாகவும் ஆனால் செயலில் இறங்காதிருந்தால் நீங்கள் இவ்வளவு முன்னேறி இருப்பீர்கள் என்பது சந்தேகம் என்று சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தோழமை இயக்கம் பற்றி சொல்லுங்கள். அவர் அதில் ஈடுபாடு காட்டினால் இந்த புத்தகத்தின் உங்கள் பிரதியை கொடுங்கள். உங்கள் நண்பர் தன்னை பற்றி மேலும் பேச விரும்பினாலன்றி உங்கள் சந்திப்பு கசக்கும்படி செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் சொன்னவற்றை பற்றி சிந்திக்க அவருக்கு அவகாசம் கொடுங்கள். இன்னும் தாமதித்தீர்களானால் பேச்சை அவர் போக்கில் போகவிடுங்கள். சில சமயங்களில் ஒரு புதிய நபர் உடனே வேலை தொடங்க ஆவல் காட்டுவார். நீங்களும் அவர் உடனே தொடங்குவதில் ஆசைப்படுவீர்கள். இது சில சமயங்களில் தவறாகும். பின்னால் அவருக்கு தொல்லை உண்டானால் நீங்கள் அவரை அவசரப்படுத்தி விட்டீர்கள் என்று உங்கள் மீது அவர் குற்றஞ்சாட்டக்கூடும். புனித போரிலோ சீர்திருத்தத்திலோ அளவு மீறி ஆர்வம் காட்டாதிருந்தால் குடிநோயாளிகள் விஷயத்தில் நீங்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவீர்கள். குடிநோயாளிகளிடம் பேசும்போது நீதி, நெறி மற்றும் ஆன்மீகம் இவற்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர் போல் பேசாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக விஷயங்களை அவர் பார்வைக்கு வையுங்கள். உங்கள் விஷயத்தில் அவை எப்படி நல்ல பலனை கொடுத்தன என்பதை சொல்லுங்கள். அவரிடம் நட்பு கொண்டாடுங்கள், தோழமை கொள்ளுங்கள். அவர் குணமடைய விரும்பினால் அவருக்கு உதவ நீங்கள் எதையும் செய்வீர்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள். உங்களுடைய தீர்வில் அவருக்கு நம்பிக்கை இல்லை
அவருடைய பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுபட நீங்கள் ஒரு வங்கிக்காரர் போல் உதவ வேண்டும், அல்லது அவரது களியாட்டத்தில் பேணி காப்பவர் போல் உதவ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று கண்டால், அவர் தன் மனதை மாற்றிக்கொள்ளும் வரை அவரை நீங்கள் விட்டுவிட வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிறகு அவர் மனம் மாறக்கூடும். அவருக்கு உண்மையாகவே அக்கறை இருந்து உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பினால் இடையில் இந்த புத்தகத்தை படிக்கும்படி கொடுங்கள். அதை படித்த பிறகு இந்த திட்டப்படி தொடர்ந்து செல்வதா என்பதை பற்றி அவரே தீர்மானிக்கட்டும். நீங்களோ அவனுடைய மனைவியோ நண்பர்களோ அவரை தூண்டவோ முன்னுக்கு தள்ளவோ கூடாது. அவர் இறைவனை காண வேண்டுமானால் அந்த ஆசை அவருள்ளிலிருந்து வர வேண்டும். இந்த வேலையை வேறு வழியில் செய்ய முடியும் என்று அவர் நினைத்தால், அல்லது வேறு ஏதாவது ஆன்மீக அணுகுமுறையை அவர் அதிகமாக விரும்பினால், அவருடைய மனச்சாட்சியின்படி நடக்கும்படி ஊக்குவியுங்கள். இறைவன் மீது நமக்கு தனி உரிமை கிடையாது. நம்மிடம் ஓர் அணுகுமுறை உள்ளது. அது நம் விஷயத்தில் பலனளித்தது, அவ்வளவுதான். ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். குடி நோயாளிகளாகிய நம்மிடையே பொதுவான அம்சங்கள் பல உள்ளன என்பதை, எப்படி நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்று சொல்லி அத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உடனே உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடாதீர்கள். இன்னொரு குடி நோயாளியை கண்டுபிடித்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய யோசனையை ஆவலோடு ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் குணமடைய முடியும் என்பதில் நம்பிக்கை உள்ள நிலையில் உள்ளவர் யாரேனும் கிடைப்பார். உங்களோடு ஒத்துழைக்க முடியாத அல்லது மனமில்லாத ஒருவரை விரட்டி கொண்டிருப்பது கால விரயம்தான். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் விரைவில் தன் சொந்த முயற்சியால் மட்டும் தான் குணமடைய முடியாது என்று அவர் உணர்ந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு நபருடன் அளவுக்கு அதிகமாக நேரம் செலவிட்டால் இன்னொரு குடிநோயாளிக்கு வாழ்வும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் வாய்ப்பளிக்க மறுப்பதாகும். எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் அவர் திருத்த முயன்ற முதல் 6 குடிநோயாளிகள் விஷயத்தில் முழு தோல்வி அடைந்தார். அந்த 6 பேருக்காக அவர் தொடர்ந்து வேலை செய்திருந்தால் பின்னால் அவருடைய வேலையால் குணமடைந்த பலர் அந்த வாய்ப்பை இழக்க நேரிட்டிருக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் இப்பொழுது 2வது தடவையாக ஒரு குடிநோயாளியை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறார். குணமடைவதற்கான திட்டத்தில் 12 வழிமுறைகளையும் பின்பற்ற தயாராக இருப்பதாக சொல்கிறார். நீங்கள் அனுபவப்பட்டவராக இருப்பதால் அவருக்கு நீங்கள் பயனுள்ள ஆலோசனை கூறலாம். அவர் குடியை விடுவது என்று முடிவு செய்யவும் தன் கதையை சொல்லவும் விரும்பினால் உங்கள் உதவி எப்பொழுதும் உண்டு என்று மட்டும் தெரிவியுங்கள். அவர் வேறு யாரையாவது கலந்து ஆலோசிக்க விரும்பினால் உங்கள் ஆலோசனையை கேட்கும்படி வற்புறுத்தாதிருங்கள். அவர் நொடிந்து போய் வீடு இழந்தவனாக இருக்கலாம். அப்படியானால் அவருக்கு ஒரு வேலை கிடைக்க நீங்கள் உதவலாம் அல்லது சிறிது பண உதவி செய்யலாம். ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யாமலோ வாங்கின கடனை அடைக்காமலோ இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை அந்த நபரை சில நாட்கள் உங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ள நீங்கள் விரும்பலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தார் அவரை வரவேற்பார்களா என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கும்படியோ வேறு தொடர்புகள் வைத்துக்கொள்ளவோ தங்குமிடம் அளிக்கும்படியோ உங்களை கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இவற்றிற்கு இடம் கொடுத்தால் அவருக்கு நீங்கள் தீங்குதான் செய்வீர்கள். அவர் நாணயமற்றவராக இருக்க அவனுக்கு சந்தர்ப்பம் அளிப்பீர்கள். அவர் குணமாவதற்கு உதவாமல் அவர் அழிந்து போவதற்கே துணையாக இருப்பீர்கள். இந்த பொறுப்புகளை எல்லாம் தவிர்க்காதீர்கள். ஆனால் அவற்றை ஏற்கும்போது நீங்கள் சரியான காரியத்தைத்தான் செய்கிறீர்கள் என்பது நிச்சயமாக தெரிய வேண்டும். பிறருக்கு உதவுவதே நீங்கள் குணமடைவதற்கு அஸ்திவாரக் கல். எப்போதாவது ஒருவருக்கு ஒரு சிறு உதவி செய்துவிட்டால்
போதாது. தேவையானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஈவு இரக்கமுள்ள செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் பல இரவுகள் தூக்கத்தை இழக்கலாம். உங்களுடைய இன்பங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படும். உங்கள் தொழிலில் முடக்கங்கள் உண்டாகும். பணம் கொடுக்க வேண்டியதற்கும் வீட்டில் இடம் கொடுக்க வேண்டியதற்கும் சினம் கொண்ட மனைவிமாருக்கும் உறவினர்களுக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டும். காவல் நிலையம், நீதிமன்றம், ஆரோக்கிய நிலையங்கள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள், மனநல காப்பகங்கள் என்று அலைய வேண்டி வரலாம். இரவு பகல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்கள் தொலைபேசி மணி ஒலிக்கலாம். உங்கள் மனைவி நீங்கள் அவளை சில சமயம் புறக்கணிக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டலாம். குடிவெறியில் ஒருவர் உங்கள் வீட்டு மரச்சாமான்களை உடைக்கலாம் அல்லது மெத்தைக்கு தீ வைக்கலாம். அவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் நீங்கள் அவருடன் சண்டை போட வேண்டியிருக்கும். சில சமயங்களில் மருத்துவரை கூப்பிட்டு அவரை அமைதிப்படுத்த ஊசி போட வேண்டியதிருக்கும். இன்னொரு சமயம் காவல்துறையினரோ அவசர சிகிச்சை ஊர்தியையோ கூப்பிட வேண்டியிருக்கலாம். அவ்வப்போது நீங்கள் இவை போன்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். பொதுவாக நாங்கள் ஒரு குடிநோயாளியை சேர்ந்தாற்போல் நீண்ட நாட்களுக்கு எங்கள் வீடுகளில் தங்குவதற்கு அனுமதிப்பதில்லை. அது அவருக்கு நல்லதல்ல. அதோடு அது சில சமயங்களில் குடும்பத்தில் பல சிக்கல்களை உண்டாக்குகிறது. ஒரு குடிநோயாளி உங்கள் ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் அவருடைய குடும்பத்தை புறக்கணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து அக்குடும்பத்தாருடன் நட்புடன் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறையை அவர்களுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆன்மீக தத்துவங்களை பின்பற்றி நடந்தால் குடும்பத் தலைவன் குணமாவதற்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளது. அவர் தொடர்ந்து குடித்து கொண்டிருந்த போதிலும் அக்குடும்பத்தினருக்கு வாழ்க்கை சகிக்கும்படியாக இருக்கும். குணமாக இணங்குகிற வகையான குடிநோயாளிக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படாது. குடியை நிறுத்தாமல் பணம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று கூச்சல் போடுகிறவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள். இருந்தபோதிலும் சரி என்று தெரிந்தபோது ஒருவருக்கொருவர் இந்த உதவிகளையும் செய்ய நாங்கள் வெகு தூரம் செல்லுவோம் என்பது உண்மை. இது ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக தோன்றலாம். ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. கொடுக்கின்ற விஷயத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பொழுது கொடுப்பது, எப்படி கொடுப்பது என்பதே கேள்வி. பெரும்பாலும் வெற்றி தோல்வி அதை பொறுத்தே இருக்கும். தொண்டு என்ற நிலையில் நாம் வேலை செய்ய தொடங்கியவுடனேயே குடிநோயாளி இறைவனுடைய உதவியை நம்பியிராமல் நம்முடைய உதவியை நம்பி இருக்க ஆரம்பித்து விடுகிறார். தன்னுடைய பொருட்தேவைகளை கவனிக்கப்பட்டாலன்றி தன்னால் குடியை நிறுத்த இயலாது என்று சொல்லி இது வேண்டும் அது வேண்டும் என்று விடாது கூச்சல் போடுவார். இது ஒப்புக்கொள்ளத்தக்கதல்ல. வேலை இருக்கிறதோ இல்லையோ, மனைவி உதவுகிறாளோ இல்லையோ, இறைவனை விட மனிதர் மீது நாம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நாம் குடியை நிறுத்தப் போவதில்லை. இந்த உண்மையை கற்பதற்கு முன் எங்களில் பலர் மிக்க கடுமையான துன்பங்கள் பட்டிருக்கிறோம். எவருடைய உதவியும் இல்லாமல் அவர் குணமடைய முடியும் என்னும் கருத்தை ஒவ்வொரு குடிநோயாளியுடைய உணர்விலும் நன்கு பதித்துவிட வேண்டும். ஒரே ஒரு நிபந்தனை, அவர் இறைவனை நம்ப வேண்டும். தன் அகத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது வீட்டு பிரச்சனை, விவாகரத்து ஏற்பட்டிருக்கலாம். கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கலாம். உங்களுடைய நண்பர் குடும்ப நிலையை தன்னால் முடிந்தவரை சீர்திருத்திவிட்டு தான் இப்பொழுது பின்பற்றி நடக்கும் புதிய தத்துவங்களை குடும்பத்தாருக்கு விளக்கி சொல்லிவிட்ட பின் அவர் குடும்பத்தில் இந்த தத்துவங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது குடும்பம் என்ற ஒன்று இருக்கும் அளவிற்கு அவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பல விஷயங்களில் குடும்பத்தார் மீது பிழை இருந்த போதிலும் அவர் அதை பொருட்படுத்தக்கூடாது. தான் ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து காட்டுவதிலேயே அவர் முனைய வேண்டும். தர்க்கம் பண்ணுவதையும் குற்றஞ்சாட்டுவதையும்
பிளேக் நோய் போல் ஒதுக்க வேண்டும். பல குடும்பங்களில் இதை செய்வது கஷ்டம்தான். ஆனால் பலன் பெற வேண்டுமானால் செய்துதான் ஆக வேண்டும். சில மாதங்கள் அவன் நிலைத்து தன் வழியை பின்பற்றி வந்தால் அதனால் குடும்பத்தில் ஏற்படும் பலன் பெரிதாக இருக்கும். மிகவும் முரண்பாடானவர்கள் கூட தாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ஓர் அடிப்படை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தார் தங்களுடைய சொந்த குறைகளைக் கண்டு அவைகளை ஒப்புக்கொள்வார்கள். அதன் மேல் சுமூகமான உதவிகரமான சூழ்நிலையில் அவற்றை பற்றி கலந்தாராயலாம். கண்கூடான பலன்களை கண்டபோது அவர்கள் அவனுடைய வழியில் செல்ல விரும்பக்கூடும். குடி நோயாளி மற்றவர்கள் என்ன செய்த போதிலும் என்ன சொன்ன போதிலும் தான் தெளிந்த மனத்துடனும் மற்றவர்களுடைய நலனை கருதி பார்ப்பவனாகவும் பிறருக்கு உதவி செய்கிறவனாகவும் நடந்து கொள்வதனால் இவையெல்லாம் இயல்பாக அதற்குரிய நேரத்தில் நடக்கும். நாம் எல்லோரும் பல சமயங்களில் இந்த குறிப்பிட்ட தரத்திற்கு மிகவும் கீழே போய்விடுகிறோம் என்பது உண்மை. ஆனால் நாம் செய்துவிட்ட தீங்கிற்கு உடனே செப்பனிட்டு விட முயல வேண்டும். இல்லையென்றால் நாம் குடியில் மூழ்கிவிடும் தண்டனையை அனுபவிப்போம். விவாகரத்து ஏற்பட்டிருந்தால் அல்லது கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்தால் இருவரையும் சேர்த்து வைப்பதில் அதிக அவசரம் கூடாது. அந்த கணவன் தான் குணமடைந்து விடுவது பற்றி உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். மனைவி அவனுடைய புதிய வாழ்க்கை முறையை பூரணமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய பழைய உறவு மீண்டும் தொடர வேண்டுமானால் அது முன்னைவிட நல்லதொரு அடிப்படையில் நடக்க வேண்டும். ஏனென்றால் பழைய அடிப்படை நிற்கவில்லை. ஏதாவது எல்லா வகையிலும் ஒரு புதிய நோக்கும் புதிய மனநிலையும் வேண்டும். சில சமயங்களில் ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும். ஆகவே இந்த விஷயத்தில் இதுதான் முறை என்று ஒரு விதி அமைக்க முடியாது. நம்முடைய குடிநோயாளி தன்னுடைய செயல் திட்டத்தை ஒவ்வொரு நாளும் தொடரட்டும். சேர்ந்து வாழ்வதற்குரிய காலம் வந்துவிட்டால் 2 பேருக்கும் அது நன்றாக தெரிந்துவிடும். பிரிந்த குடும்பம் மீண்டும் தன்னுடன் ஒன்று சேர்ந்தாலன்றி தான் குணமாக முடியாது என்று எந்த குடிநோயாளியும் சொல்ல வேண்டாம். அது உண்மையல்ல. சில சமயங்களில் இந்த காரணத்தினாலோ அந்த காரணத்தினாலோ மனைவி திரும்பி வரவே மாட்டாள். உங்களுடைய நண்பரிடம் அவர் குணமடைவதும் அடையாததும் பிற மனிதர்களை பொறுத்ததல்ல. அது அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பையே பொறுத்துள்ளதென்று நினைவுபடுத்துங்கள். குடும்பம் திரும்பி வராமலே போன பல மனிதர்கள் குணமடைந்துள்ளதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே சமயம் குடும்பம் சீக்கிரம் திரும்பி வந்துவிட்ட சிலர் மீண்டும் குடியில் மூழ்கிவிட்டதையும் பார்த்திருக்கிறோம். நீங்களும் அந்த புதிய நண்பரும் நாளுக்கு நாள் ஆன்மீக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் விடாது சென்று கொண்டிருந்தால் குறிப்பிடத்தக்க நல்ல காரியங்கள் நடக்கும். நாங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது நாங்கள் எங்களை இறைவனின் கைகளில் ஒப்படைத்த போது நாங்கள் பெற்றவை, நாங்கள் அடைய திட்டமிட்டிருக்கக்கூடியவைகளை எல்லாம் விட சிறந்தவைகளாக இருந்தன என்பதை அறிகிறோம். ஓர் உயர்ந்த சக்தி காட்டிய வழியில் நடப்பீர்களானால் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி இருந்த போதிலும் உடனேயே ஒரு புதிய அற்புதமான உலகில் வாழ்வீர்கள். ஒரு குடிநோயாளியுடனும் அவன் குடும்பத்துடனும் நீங்கள் வேலை செய்யும்போது அவர்களுடைய சண்டையில் கலந்து கொள்ளாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யாவிடில் அவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். ஆனால் அந்த மனிதனின் குடும்பத்தாரிடம் அவர் நீண்ட நாட்களாக நோயாளியாக இருக்கிறார், அவரை ஒரு நோயாளி என்ற முறையில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் மனதில் வெறுப்போ பொறாமையோ தோன்ற இடம் கொடுக்காமல் இருங்கள் என்று அவர்களை எச்சரியுங்கள். அவரிடம் காணப்படும் குறைபாடுகள் ஒரே நாளில் மறைந்து விடாதென்று எடுத்துச் சொல்லுங்கள். அவர் முன்னேற்ற பாதையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை விளக்குங்கள்.
அவர்கள் பொறுமையை இழக்கும்போது அவர் இப்போது குடியின்றி தெளிவாக இருக்கும் பாக்கியத்தை நினைவுபடுத்திக் கொள்ள சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் வெற்றி கண்டிருந்தால் உங்களால் அது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை அந்த புதிய நபரின் குடும்பத்திற்கு சொல்லுங்கள். இந்த முறையில் அவர்களை பற்றி குறை சொல்லாமல் அவர்களை சரியான பாதைக்கு உங்களால் கொண்டு வர முடியும். நீங்களும் உங்கள் மனைவியும் எப்படி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டீர்கள் என்று அவர்களிடம் சொல்லுவது அவர்கள் மீது எவ்வளவோ குறை சொல்லுவதை விட மேலானது. நம்மிடம் ஆன்மீக தகுதி மட்டும் இருக்குமானால் குடிநோயாளி செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் எத்தனையோ இடங்களுக்கு நம்மால் செய்ய முடியும். மது பரிமாறப்படும் இடங்களுக்கு நாம் போகக்கூடாது என்பார்கள். நம் வீட்டில் மது இருக்கக்கூடாது என்பார்கள். குடிக்கும் நண்பர்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். குடிக்கும் காட்சிகள் வரும் சினிமாக்களை பார்க்கக்கூடாது என்பார்கள். நாம் மது கடைக்கு போகக்கூடாது. நாம் நமது நண்பர்கள் வீட்டிற்கு போனால் அவர்கள் மது புட்டியை மறைத்து வைக்க வேண்டும். நாம் மதுவை பற்றியே நினைக்கக்கூடாது, யாரும் நினைவூட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். எங்கள் அனுபவம் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள தேவையில்லை என்று காட்டுகிறது. நாங்கள் இதுபோன்ற நிலைமைகளை நாள்தோறும் சந்தித்தோம். அவற்றை சந்திக்க முடியாத குடிநோயாளிக்கு இன்னும் குடிநோயாளிக்குரிய மனம் இருக்கிறது. அவனுடைய ஆன்மீக நிலையில் ஏதோ கோளாறு. அப்படிப்பட்டவன் குடியில்லாமல் இருக்க வேண்டுமானால் அவன் கிரீன்லாந்து நாட்டு பனிப்பிரதேசத்திற்கு போய் வசிப்பதுதான் ஒரே வழி. அங்கு கூட ஒரு எஸ்கிமோ ஒரு ஸ்காட்ச் விஸ்கி புட்டியுடன் வந்து காரியத்தை கெடுத்துவிடக்கூடும். தொலை தூரத்திற்கு தன் கணவன்மாரை குடியிலிருந்து மீள்வதற்காக அனுப்பிய மனைவிமார்களை கேட்டால் இந்த தத்துவம் விளங்கும். அவருடைய குடி ஆசையை தூண்டக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் அவரை பாதுகாத்து அதன் மூலம் அவருடைய குடிப்பழக்கத்தை ஒழித்து விடலாம் என்று செய்யப்படும் முயற்சி தோல்வியே அடையும் என்பது எங்கள் நம்பிக்கை. குடிகாரன் தானே அவ்வாறு பாதுகாத்து கொள்ள முயன்றால் கொஞ்ச நாளைக்கு அவன் வெற்றி பெறக்கூடும். ஆனால் பொதுவாக இந்த முடிவில் அவர் முன்னைவிட அதிக ஆழத்தில் மதுவில் மூழ்குவதிலேயே முடியும். இந்த முறைகளை நாங்கள் முயன்று பார்த்திருக்கிறோம். நடக்க முடியாததை நடக்க செய்ய முயலும் இந்த முயற்சிகளெல்லாம் எப்போதும் தோல்வியே அடைந்துள்ளன. மது அருந்தப்படும் இடத்திற்கு போக வேண்டிய நியாயமான காரியம் இருந்தால் அங்கு போகாமல் இருக்க வேண்டாம். இதுவே எங்கள் விதி. இந்த இடங்களுள் மதுக்கடைகள், இரவு விடுதிகள், நடன நிகழ்ச்சிகள், வரவேற்புகள், திருமணங்கள், சாதாரண கேளிக்கை இடங்களிலெல்லாம் அடங்கும். குடிநோயாளியை பற்றிய அனுபவமுடைய ஒருவருக்கு அவர் அப்படி செய்வது இறைவனுக்கு சவால் விடுவது போல் தோன்றும். ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் ஒரு முக்கிய நிபந்தனை போட்டதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போக நினைக்கும்போது உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்திற்கு போவது ஏதாவது நல்ல சமூக வியாபாரம் அல்லது சொந்த காரணம் இருக்கிறதா? அல்லது அங்கு மற்றவர்கள் குடிப்பதை பார்த்து அதன் மூலம் ஒரு வகை இன்பம் பெற நினைக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில் கிடைத்ததென்றால் நீங்கள் அங்கு போக பயப்பட வேண்டியதில்லை. போங்கள் அல்லது போகாதிருங்கள். எது மிக நல்லதோ அதை செய்யுங்கள். ஆனால் புறப்படும் முன் நீங்கள் உறுதியான ஆன்மீக அடித்தளத்தின் மேல் நிற்கிறீர்களா? அங்கு போவதில் உங்கள் நோக்கம் முற்றிலும் நல்ல நோக்கம்தானா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி எண்ணாதீர்கள். அந்த சந்தர்ப்பத்திற்கு நீங்கள் என்ன தர முடியும் என்பதையே எண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உறுதியாக இல்லை என்றால் அதற்கு பதிலாக இன்னொரு குடிநோயாளியிடம் போய் வேலை செய்யலாம். குடிக்கிற இடத்தில் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்து கடந்து போன அந்த பொன் நாட்களை எண்ணி
பெருமூச்சு விடுவதில் என்ன சுகம்? அது சந்தோஷமான சந்தர்ப்பமானால் அங்குள்ள மக்களின் சந்தோஷத்தை கூட்ட முயலுங்கள். அது ஒரு வியாபார சந்தர்ப்பமாக இருந்தால் போய் உற்சாகத்துடன் உங்கள் வியாபாரத்தினை கவனியுங்கள். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர் ஒரு மதுக்கடையில் போய் உணவருந்த விரும்பினால் தாராளமாய் அவருடன் போங்கள். உங்களுக்காக அவர்கள் தங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள தேவையில்லை என்பதை உங்கள் நண்பர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இடமும் காலமும் வாய்த்தபோது உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் மது ஏன் எங்களுக்கு ஒத்துவரவில்லை என்பதை விளக்குங்கள். இதை நீங்கள் சிறந்த முறையில் சொல்லிவிட்டீர்களானால் அநேகமாக உங்களை யாரும் குடிக்க சொல்ல மாட்டார்கள். நீங்கள் குடித்து கொண்டிருந்தபோது சிறிது சிறிதாக நீங்கள் வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இவ்வுலகில் சமூக வாழ்க்கைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்கள் குடிக்கிறார்கள் என்பதற்காக மீண்டும் அவர்களிடமிருந்து பின்வாங்க தொடங்கிவிடாதீர்கள். உங்களுடைய இப்போதைய வேலை எந்த இடத்திலிருந்தால் பிறருக்கு அதிகபட்ச உதவியாக இருக்க முடியுமோ அங்கே இருப்பது. ஆகவே உங்களால் யாருக்காவது உதவியாக இருக்க முடியுமானால் எங்கே போவதற்கும் தயங்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காக உலகத்திலேயே மோசமான இடத்திற்கு போகவும் நீங்கள் தயங்கக்கூடாது. இந்த நோக்கங்களுடன் வாழ்க்கையின் போர்க்களத்தில் முன்னணியில் நில்லுங்கள். உங்களுக்கு கேடு நேராதபடி இறைவன் தீங்கு நேராமல் பாதுகாப்பார். மேல் நாடுகளில் பலர் தங்கள் வீடுகளில் மதுபானங்கள் வைத்திருக்கிறார்கள். புதிதாய் எங்கள் இயக்கத்திற்கு வரும் குடிநோயாளிகளுக்கு சில சமயம் குடியின் பின் விளைவிற்கு தற்காலிக நிவாரணம் வழங்க இது தேவைப்படுகிறது. சிலர் தங்கள் நண்பர்களுக்கு அவர்கள் குடிநோயாளிகளாக இல்லாத பட்சத்தில் மது வழங்குகிறார்கள். ஆனால் எங்களில் சிலர் யாருக்கும் மது கொடுக்கக்கூடாதென்று கருதுகின்றனர். இதை பற்றி நாங்கள் வாதம் பண்ணுவதில்லை. ஒவ்வொரு குடும்பமும் அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்களே இது பற்றி முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். குடிக்கும் சமூக பழக்கத்திற்கு எதிர்ப்போ வெறுப்போ காட்டாதபடி நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இது போன்ற மனப்பான்மையால் யாருக்கும் நன்மை இல்லை என்பது அனுபவத்தில் தெரிகிறது. ஒவ்வொரு புதிய குடிநோயாளியும் எங்களிடம் இந்த மனப்பான்மையை எதிர்பார்த்து நாங்கள் குடிப்பவர்களை எதிர்ப்பவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கண்டபோது மிகுந்த ஆறுதல் அடைகிறார்கள். சகிப்புத்தன்மை இல்லாத போக்கு குடிநோயாளிகளை எங்களை அண்டாதபடி செய்துவிடும். அந்த முட்டாள்தனம் பல குடிநோயாளிகள் காப்பாற்றப்படுவதை தடுக்கும். மிதக்குடியை ஆதரிக்கும் இயக்கத்திற்கும் அந்த போக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஏனென்றால் மது அருந்துவோரில் 1000-ல் ஒருவன் கூட மதுவை வெறுக்கும் ஒருவன் மதுவை பற்றி எதையாவது சொல்வதை விரும்ப மாட்டான். ஒரு நாள் பொதுமக்கள் குடிப்பிரச்சினை எவ்வளவு பயங்கரமாக உள்ளது என்பதை உணர ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்கள் நோக்கில் கசப்பும் விரோதமும் இருந்தால் எங்களால் நல்ல பயன் ஒன்றும் ஏற்படாது. குடிப்பவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். ஆகக்கூடிய நமது பிரச்சனைகள் எல்லாம் நாமாகவே உண்டாக்கி கொண்டவையே. புட்டிகள் வெறும் சின்னம்தான். மேலும் நாங்கள் யாரையும் எதையும் எதிர்த்து போரிடுவதை நிறுத்திவிட்டோம். நாங்கள் நிறுத்தியாக வேண்டும்.